உன்னிலிருந்து கர்த்தர் எதை விலக்கி இருக்கிறாரோ அதை ஆண்டவர் விலக்கி விட்டார். God had removed completely out of you. உன்னிலிருந்து கர்த்தர் அதை விலக்கி விட்டார். உன்னை திரும்ப தொடர்ந்து வருகிறது என்றால் உன்னை அழிக்கும்படிக்கு அந்த காரியம் உன் பட்சத்தில் வரல. If you are looking at something that is chasing you, உன்னை திரும்ப தொடருது, என்ன தாக்கும்படிக்கு அது வந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்து பயப்படாத. அந்த வியாதியோ, அந்த பொருளாதார நெருக்கடியோ, இல்ல அந்த மனுஷனோ, அதை பார்த்து ஒரு நாளும் பயப்படாத. If God had to do it, he could have done it before. God had removed it completely. ஆண்டவர் உன்னிலிருந்து விலக்கி விட்டார், கர்த்தர் எடுத்துட்டார். அதனால் நீ நினைக்க வேண்டியதில்லை என்ன தெரியுமா, இப்போ அதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி என் பட்சத்தில் கொண்டு வருகிறார். ஆண்டவர் அதை ஆசீர்வாதமா மாத்திட்டாரு. அந்த ஏசா எப்படி விரோதியா இருந்தானோ, அந்த ஏசா என்ன கொல்லணும்னு நினைச்சானோ, அந்த இனி கொல்றதுக்காக என்கிட்ட வரல, என்னிடத்துல உறவு கொள்ளும்படிக்கு, நானும் அவனும் ஆசீர்வாதமாய் பேசும்படிக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார் என்று சொல்லி நீ என்ன பண்ண தெரியுமா, என்னை துரத்துறது எப்பொழுதுமே என்னை அழிக்கும்படிக்கு வரல. அதுதான் உன்னை பயப்படுத்தி அநேக நேரங்களில் தேவனை சந்தேகப்பட வைக்கிறது. இன்றைக்கு உன் பயத்தை நீக்கிறதுக்கு கர்த்தருடைய சார்ந்திருக்க, கர்த்தருடைய சமூகத்தை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார்.